வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி யூனிடம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கு போட்டிருக்கோம். அண்ட் தென் 10th கொஷின் பேப்பர் பேட்டர்ன்லாம் உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு சயின்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட், அதாவது லாஸ் ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா, ஃபிசிக்ஸ் சாப்டர். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.12, அதாவது 1.1, 1.2 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் உங்களுக்கு 12 வரைக்கும் இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது 1/1.1 தனியாக, அதே மாதிரி ஒரு வீடியோஸில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் ஃபார் டைம் சேவிங்காகவும், சப்போஸ் எந்த பார்ட் எனக்கு தெரியல அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுக்க போகிறேன். ஸோ நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதாவது 1 மார்க்லேருந்து கேட்டால் கூட உங்களுக்கு புக்ஸில் எந்த பார்ட்லேருந்து வேணாலும் கேட்கலாம், ஈவன் எந்த லைன்லேருந்து வேணாலும் கேட்கலாம். ஸோ அதாவது மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன் நான். எனக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் நான் 10th அட்டன் பண்ணும்போது லைன் பை லைன் எங்களோட டீச்சர்ஸ் எல்லாமே படிக்க சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இந்த ஐடியாவை எடுத்திருக்கேன். அதாவது எந்த பகுதியும் ஸ்கிப் பண்ணாமல் படிக்கும்போது நம்ம சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் 10th லெவல் அப்படின்றதுனால நம்ம ஜஸ்ட் நம்ம லைன் பை லைன் படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அதாவது லாஸ் ஆஃப் மோஷனோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷனில் இங்கே நம்மளுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துலையும் நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க இல்லையா. சயின்டிஸ்டோட வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளாக இருந்தாலும் சரி, இது எப்படிப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட சுற்றி நடக்கிற ஒரு விஷயமும் ஒன்றோட ஒன்று ரிலேட் ஆனதாக இருக்கும். சரிங்களா, அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஏதாச்சும் ஒரு உறவு இருந்திருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெஸ்ட், நம்ம படிக்க போகிறது மோஷன் பற்றி, லாஸ் ஆஃப் மோஷன் பற்றி. ஸோ ரெஸ்ட் அண்ட் மோஷன், அதாவது ஒரு மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு திங்ஸை தான் நம்ம மோஷன் அப்படின்னு சொல்கிறோம், மூமெண்ட்டை தான் நம்ம மோஷன்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுமே, அதாவது ரெஸ்ட்டும் மோஷனும் பார்த்திங்கன்னா இன்டர் ரிலேட்டட் சொல்கிறோம், ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. அதாவது ரெஸ்ட் ஒரு திங்ஸ் ஓடிட்டுருக்கு அப்படின்னா, சப்போஸ் இப்போ ஒரு ஃபேனே மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆஃப் பண்ணி நீங்கள் அதை ரெஸ்ட்டு கொண்டு வருவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸஸில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா சர்க்குலர் மோஷன், ஆக்சிலேட்டரி மோஷன், இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்போம். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, அக்சலரேஷன் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னா இப்போ இதுக்கு முன்னாடி படித்த வரைக்கும் இதுதான் இப்படி தான்ப்பா இருக்கும், ஆக்சிலேட்டரி மோஷன்லாம் இப்படி தான் இருக்கும், சர்க்குலர் மோஷன்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த மோஷன் உருவாகிறதுக்கான ரீசன் என்ன, அதோட காஸ் ஆஃப் மோஷன் தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அது மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். பட் அது எப்படி மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுது, இல்லை பார்த்திங்கன்னா அது யாராவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருக்காங்களா அப்படின்னு மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் இல்லையா. அதே மாதிரி சப்போஸ் மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட் நின்று போகுது அப்படின்னா அது எதனால் நிற்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காகவும் சரி, ஸோ அந்த ரீசன், அதாவது எந்த ஒரு விஷயத்தால் உங்களுக்கு சேஞ்சஸ் வருது அப்படின்றது தான் நம்ம இந்த இதில் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் அப்படின்னா அதான் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், அதாவது தள்ள முடியும். இல்லை அதாவது புஷ் புல்னு 2 இருக்குது இல்லையா, புஷ் புல், தள்ளுறது இழுக்கிறது. ஸோ இந்த 2 ஃபோர்ஸால் மட்டும்தான் ஒரு திங்ஸை, ஒரு பாடியை அதோட ரெஸ்ட்டு, அதாவது இப்போ ஒரு இடத்துல இப்போ பென் வைக்கிறீங்கன்னா அது அதோட ரெஸ்ட் பிளேஸ். சப்போஸ் அதை தள்ளி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அடுத்த பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. அதாவது நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, புஷ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இருக்குதா நம்ம என்ன சொல்கிறோம், ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் ஆஸ் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம சர் ஐசக் நியூட்டன் 3 லாஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 3 லாஸ் நம்ம எப்படி மோஷனில் அப்ளை பண்ணுறாரு, அவர் எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்ட்டு பார்க்கலாம். பிகாஸ் அவர் இதை பற்றி இந்த சர் ஐசக் நியூட்டன் 3 லாஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் தான் இருந்தது, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அதை இதை பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
let us first look at these ideas and then eventually learn about Newton's law in this unit. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃபோர்ஸ் மோஷன் அந்த மாதிரி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன மீனிங்ன்றதை தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா அவருடைய லாஸை நம்ம படிக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா, ஒரு பாடி வந்து மூவ் ஆகணும், அதோட ரெஸ்பொசிஷன்லேருந்து மூவ் ஆகணும் அப்படின்னா புஷ் ஆர் புல் அப்படின்ற ஃபோர்ஸ் தேவைப்படுது. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃபில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்ஸ் அப்படின்னு அதாவது சம் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் நீங்கள் 1 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம அதையும் தெரிஞ்சுக்கலாம். மெக்கானிக்ஸ் அப்படின்னும் போது இது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் தட் டீல்ஸ் வித் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ். அதாவது ஒரு பாடிஸில் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது அப்படின்னா அது எந்த மாதிரி எஃபெக்ட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கிற பிரான்ச் தான் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த மெக்கானிக்ஸில் 2 டிவிஷன் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று டைனமிக்ஸ். ஸோ இந்த டைனமிக்ஸில் வந்து அதாவது ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் டீல்ஸ் வித் த பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். அதாவது ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அதாவது அது எதனால் ரெஸ்ட்டில் இருக்குது, அதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக்ஸ் சொல்கிறாங்க. டைனமிக்ஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் பாடிஸ் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். அதாவது ஒரு பாடி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதில் என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து டைனமிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கைனமெட்டிக்ஸ் அப்படின்னா இதே டைனமிக்ஸில் உங்களுக்கு 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு கைனமெட்டிக்ஸ், இன்னொன்று வந்து கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இட் டீல்ஸ் கைனமெட்டிக்ஸ் அப்படின்னா இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். அதாவது பாடிஸோட இதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கைனமெட்டிக்ஸ் அப்படின்னும் போது மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். அது எதனால் வந்துச்சு அப்படின்ற ரீசன் இல்லாமல் அந்த பாடிஸ் நடக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் பற்றி மட்டும் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் கைனமெட்டிக். கைனெட்டிக்ஸ் அப்படின்னும் போது இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். அதாவது அந்த பாடி மூவ் ஆகிறதுக்கான ரீசனையும் பேஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் கைனெட்டிக்ஸ். ஸோ நம்ம இப்போ 5 டெஃபினேஷன்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, மெக்கானிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ், கைனமெட்டிக்ஸ், கைனெட்டிக்ஸ். அதாவது மெக்கானிக்ஸ்னும் போது எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இட் டீல்ஸ் வித் த பாடிஸ், அதாவது ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாடிஸ் கூட டீல் பண்ணால் தட் இஸ் ஸ்டாட்டிக்ஸ், மூவிங் கூட வந்து டீல் பண்ணால் தட் இஸ் டைனமிக்ஸ். அண்ட் தென் டைனமிக்ஸில் 2 இருக்குது. கைனமெட்டிக்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். கைனெட்டிக்ஸ்னும் போது இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பற்றி பார்ப்போம். இதில் 2 சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 சயின்டிஸ்டோட இதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம், அதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, இப்போ நம்ம ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் அதாவது க்ரீக் ஃபிலாசபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டோட்டல். அவர் வந்து ஒரு ஏர்த்லி பாடிஸும் ஏர்த்தில் வாழக்கூடிய எல்லா பொருட்களுமே அதோட நேச்சுரல் ஸ்டேட்டே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பொருட்களுக்கும் நேச்சுரல் ஸ்டேட்டு ரெஸ்ட்டு தான். இப்போ ஒரு மூவிங் பாடி வந்து நேச்சுரலாக ஒரு ரெஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு, அதாவது வித்தவுட் எந்த ஃபோர்ஸும் அது மேலே அப்ளை பண்ணாமல் அது ரெஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நேச்சுரல் மோஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது ஏர்த்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடிஸுமே அதோட நேச்சுரல் ஸ்டேட்டு ரெஸ்ட்டாக தான் இருக்குது. பட் ஹி ஸ்டேட்டட் தட் a moving body naturally comes to rest without any external influence of the force அப்படின்னா that is natural motion, அப்படி இல்லைனா force independent அப்படி சொல்கிறாங்க. அதேவே வந்து பார்த்திங்கன்னா he also proposed that a force அதாவது push or pull இது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டேட் அதை ரெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு நீடட் அப்படின்னா அது வந்து violent motion அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஒரு பொருள் வந்து ரெஸ்ட் பிளேஸ்க்கு வர்றதுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸும் தேவைப்படலை, புஷ் ஆர் புல் தேவைப்படலைன்னா தட் இஸ் நேச்சுரல் மோஷன் ஆர் ஃபோர்ஸ் இண்டிபெண்ட். சப்போஸ் push or pull is needed means it is called as violent motion or force dependent. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் தென் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு
Further, he said, when two different mass bodies are dropped from a height, the heavier body falls faster than the light one. அதாவது ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் மாஸ் பாடிஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை நீங்கள் தூரத்துலேருந்து போடுறீங்க, ஒரு ஹைட்லேருந்து போடுறீங்கன்னா ஹெவியர் பாடி வந்து சீக்கிரமாக வந்து லேண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கலீலியோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது கலீலியோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃபோர்ஸ், மோஷன், இனர்ஷியா இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஆல் earthly bodies இஸ் எய்தர் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். அதாவது நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், அரிஸ்டோட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா earthly பாடிஸ், அதாவது earthல இருக்கக்கூடிய எல்லா திங்ஸ்க்குமே நேச்சுரல் ஸ்டேட்டாக இருக்கிறது ரெஸ்ட்டு தான் சொன்னார். பட் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இஸ் எய்தர் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். அதாவது அது மூவிங்கில் இருக்கலாம், இல்லை ரெஸ்ட்லேயும் இருக்கலாம்ன்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பாடி இன் மோஷன் வில் கண்டினியூ டு பி இன் த சேம் ஸ்டேட் ஆஃப் மோஷன் as long as no external force is applied. அதாவது அவர் என்ன சொன்னார்னா நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டுக்கு வரலாம், அப்படி வந்துருச்சு அப்படின்னா தட் இஸ் நேச்சுரல் அப்படின்னாரு. பட் இங்கே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கலீலியோ என்ன சொல்கிறாரு, ஒரு பாடி வந்து மோஷனில் இருக்கும்போது அது கண்டினியூ பண்ணுறதுக்கும் அதே மோஷனில் கண்டினியூ பண்ணுறதுக்கும் சப்போஸ் நின்று போகிறதுக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட், அப்ளை பண்ணால் தான் அது நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா when a force is applied on bodies they resist any change in their state. அதாவது அந்த ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம ட்ரெயினே எடுத்துக்கலாமே, அது ஸ்லோவாக போகலாம், ஸ்பீடாக போகலாம். அக்கார்டிங் டு தேட் அது வந்து ஒரு மோஷன் வந்து கண்டினியூ ஆகுதா இல்லை ஸ்டாப் ஆகுதா. நீங்கள் உங்கள் பைக்லேயே வந்து நீங்கள் ஸ்பீடாக போகலாம், இல்லை ஸ்லோவாக போகலாம், இல்லை நீங்கள் பிரேக் அடித்து கூட நிற்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் பாடிஸ்க்கு தான் நம்ம இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஃபோர்ஸ் நீங்கள் பிரேக் கொடுக்கல அப்படின்னா அது அதே ஸ்டேஜ்லேயே போயிட்டு இருக்கும். ஸோ அதுதான் அவங்க இங்கே சொல்கிறாங்க, திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பாடிஸ் இஸ் கால்ட் இனர்ஷியா. அதே அடுத்த ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா வென் ட்ராப்டு ஃப்ரம் அ ஹைட் இன் வேக்யூம், அதாவது வெற்றிடமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நீங்கள் எந்த பாடிஸை வந்து நீங்கள் அதாவது டிஃப்ரெண்ட் பாடிஸ், டிஃப்ரெண்ட் வெயிட், டிஃப்ரெண்ட் சைஸ், டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கிற பாடியை நீங்கள் தூரத்துலேருந்து ஒரே ஹைட்லேருந்து போட்டிங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா சேம் டைமில் சேம் ரேட்டில், அதாவது சேம் ஸ்பீட் அண்ட் சேம் டைமில் வந்து ரீச் ஆகும் கிரவுண்டை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ரெண்டு பேர் அவங்கவுங்களுடைய டெஃபினிஷன்ஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அவர் சொன்ன ஐடியா வேறு, இவர் சொன்ன ஐடியா வேறு. ஸோ இப்போ இதில் இனர்ஷியானா என்ன, அதில் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொன்னது ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் தென் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது இம்பார்ட்டன்ட் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.